இதில் என்ன பிரச்சனைனா, விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த பொழுது அவர்கள் கட்சி உட்கட்டமைப்பு இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்சிக்கு இல்லை. ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை, விஜய்க்கே அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை, அப்போ அதை ஈடுகட்டுற மாதிரி பொதுச் செயலாளர் ஒருத்தரை, ஒரு நல்ல பொலிட்டிக்கல் நாலேஜு, கட்சி ஸ்தாபனம்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்தாபனத்தை கட்டுற நாலேஜ் உள்ள ஒரு ஆளை போட்டிருந்தாருன்னா ஓகே ஆகிருக்கும். இல்லாட்டி ஒரு ஸ்டேரிங் கமிட்டி மாதிரி போட்டு விஜய்க்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி ஒரு மூத்த அரசியலாளர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பழகற்பையா, கேஎஸ்ஆர் எல்லாரையும் வச்சுருந்தார். அப்புறம் இந்த கும்பல் வந்து அவங்கள அவமானப்படுத்தினாலும் அவங்க கலந்துக்கிட்டாங்க, போடா அப்படின்ட்டு போயிட்டாங்க, இந்த ஜானு இந்த மாதிரின்னு. அப்போ என்ன ஆகிடுச்சின்னா, இவங்களுக்கு எந்த வித சிஸ்டமும் இல்லாமல் நம்ம அமைச்சர் சேகர் பாபு சொன்ன மாதிரி பால்வாடி கட்சியாகவே நகர்ந்துகிட்டு இருந்தது. அப்போல்லாம் நம்மலாம் சொன்னோம் உட்கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு. அதுக்கு புஷி சொன்ன பதில், தலைவரை இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறது தான் உட்கட்டமைப்புன்னாரு. இன்றைக்கி உட்கட்டமைப்பு பல்லு இழிக்குதா? தலைவரை இட்டுன்னு வந்து இட்டாந்து போயின்னே இருப்பீங்களா? தேர்தலில் மக்கள் ஓட்டு போடணும், முதல்ல வேட்பாளர் வேணும். அப்போ இந்த செட்டப் சரியில்லை.